ஃப்ரெண்ட்ஸ், இது அறிவைத்திட்டு சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது மீப்போவால் மாடல் 11லேருந்து 16 வரைக்கும் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 1 to 10 மாடல்ஸ் வந்து பார்த்தாச்சு. அது பார்க்காதவங்க இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு 2 பார்ட் 1 பார்ட் 2 5 சம்மாக போட்டிருக்கேன், 5 மாடலாக போட்டிருக்கேன். எல்லாமே சம் கிடையாது, மாடல். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு பிடிஎஃப் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் லிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ மாடல் 10 இந்த மாடல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி, டெட், யூஜிடிஆர்பி இந்த மாதிரி எல்லா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும் மீப்போவா மீச்சிமாலேருந்து கண்டிப்பாக 1 or 2 கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வரும். இந்த மாடல்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டானது. ஓகே, 6, 7, 8, 9, 12 ஆகிய எண்களை வகுக்கும் போது மீதி 2ஐ தரும் மிகச்சிறிய எண் யாது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த இதை கொடுத்துருக்காங்க. இதை மிகச்சிறிய எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை மீதி 2ஐ தரும். இந்த மாதிரி வகுக்கும் போது மீதி வந்து 2ஐ தரணும். 2ஐ தரக்கூடிய மிகச்சிறிய எண், இந்த மிகச்சிறிய எண் அப்படின்னு சொல்றதுனால நம்ம மீச்சிமா கண்டுபிடிக்கிறோம். இந்த மாதிரி வகுக்கும் போது அப்படின்ற மாதிரி மாடல் வந்துச்சுன்னா, அதாவது ஒரு நம்பர்ஸ் கொடுத்து அதை வகுக்கும் போது மீதி 2 இந்த மாதிரி வார்த்தைகள் வந்துச்சுன்னா அதை மீச்சிமா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு ஃபுல்லாக அந்த கொடுத்துருக்க நம்பர் 5 நம்பருக்கும் இந்த மீச்சிமா கண்டுபிடிக்கும். மீச்சிமா வந்து நான் டிஃபைன் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். இப்போ மீச்சிமாக்கு இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி நம்ம 504 அப்படின்ற இந்த கொடுத்துருக்க இந்த 5 நம்பருக்குரிய மீச்சிமா கண்டுபிடிச்சாச்சு. இந்த மீச்சிமா வச்சுக்கணும். மீதி 2ஐ தரும் எண்ணில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மீதி என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ, வகுக்கும் போது மீதி என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை மீச்சிமாவோட ஆட் பண்ணிக்கணும். அப்போ மீச்சிமா ப்ளஸ் என்ன நம்பரை தரும், மீதி 2. அப்போ 504 + 2 = 506 அப்படின்றத ஆன்சர். இதை எப்படி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறது அப்படின்னா, 506 என்ற எண்ணை நம்ம 504 ஈவு வருமா, 504 டிவைட் பண்ணோம்னா என்ன வரும், மீதி 2 தானே வரும். அப்போ மேலே சொன்ன சம் வந்து கரெக்டு அப்படின்றத நம்ம வந்து கெஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி சம் கொடுத்து வகுக்கும் போது மீதி 2ஐ தரும்னு சொன்னால் என்ன செய்யணும், கொடுத்துருக்க நம்பர்ஸுக்கு மீச்சிமா கண்டுபிடிச்சு மீச்சிமாவோட என்ன மீதி கொடுத்துருக்காங்களோ அதை ஆட் பண்ணணும். அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகே, இப்போ மாடல் 12 பார்க்கலாம். எந்த சிறிய எண்ணிலிருந்து 7ஐ கழிக்க அவ்வெண் 12, 16, 18, 21, 28ஆல் வகுப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, எந்த சிறிய எண்ணிலிருந்து இதை கழிக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லா கொஸ்டின் நம்ம நல்லா பண்ணிக்கோங்க. அதாவது எந்த சிறிய எண்ணிலிருந்து ஒரு நம்பர் அதுலேருந்து 7ஐ கழிச்சோம்னா அந்த நம்பர் 12ஆலையும் வகுப்படணும், 16ஆலையும் வகுப்படணும், 18, 21, 28 இந்த 5 நம்பராலையும் வகுப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி மாடல்னா என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 5 நம்பருக்கும் நம்ம மீச்சிமா தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ மீச்சிமா வந்து கண்டுபிடிச்சிக்கிறோம். மீச்சிமா வந்து நம்ம டிஃபைன் பண்ண தேவையில்லை, உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ மீச்சிமா கண்டுபிடிச்சிக்கிறோம். மீச்சிமா கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்குது, இது எல்லா நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 1008 நம்பர் வந்து கிடைக்குது. இந்த மீச்சிமாவோட இந்த 7 வந்து என்ன செய்யணும், கூட்டணும். 7 வந்து ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 1015 கிடைக்குது. இப்போ இந்த 1015 என்ற எண்ணோட 7ஐ கழிக்க அவ்வெண் 12, 16, 18, 21, 22ஆல் மீதியின்றி வகுப்படும். அப்போ மொதல் என்ன செஞ்சோம், கழிக்க அப்படின்றத பார்த்துருக்கோம். மொதல் என்ன செஞ்சோம், வகுக்கும் போதுன்னு பார்த்தோம். அப்போ ரெண்டுக்குமே ஒரே ப்ராசஸ் தான் நடக்குது. அப்போ வகுக்கும் போது அப்படின்னாலும் கழிக்கும் போது அப்படின்னாலும் கொடுத்துருக்க நம்பர்ஸ்க்கு மீச்சிமா கண்டுபிடிச்சு அதோட என்ன மீதி கொடுத்துருக்காங்களோ அந்த மீதியை ஆட் பண்ணால் போதும். அப்போ கழிக்க மற்றும் வகுக்க பற்றி கேட்டால் மீச்சிமாவோட என்ன செய்யணும், அதாவது கழிக்க மற்றும் மீதி பற்றி கேட்டால் மீச்சிமா ப்ளஸ் எதை கழிக்க அல்லது மீதியோ அந்த எண்ணை வந்து கூட்டணும். மீச்சிமாவோட அந்த கழிக்கக்கூடிய எண்ணையோ மீதியையோ கூட்டிக்கணும். அதான். ஓகேவா? அதுக்கடுத்து மாடல் 13 பார்க்கலாம். 15, 25, 40, 75ஆல் மீதியின்றி வகுப்படும் மிக பெரிய 4 இலக்க எண் யாது? இப்போ 5 நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த 5 நம்பரையிலாலையும் மீதியின்றி வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 4 இலக்க எண் யாது? இந்த மாதிரி மாடல் கேட்டால் என்ன செய்யலாம்? ஆஸ் யூஸ்வல் நம்மளுக்கு மீச்சிமா தான் கண்டுபிடிக்கணும். மீதியின்றி வகுப்படும் சொல்லியிருக்காங்க, அதனால நம்ம மீச்சிமா கண்டுபிடிச்சிக்கோம். கொடுத்துருக்க நம்பருக்கு மீப்போவா கண்டுபிடிக்கணுமா, மீச்சிமா கண்டுபிடிக்கணுமா, அந்த கான்செப்ட் வந்து நம்ம மெயினானது. இப்போ மீச்சிமா கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மீச்சிமா வந்து இந்த மாதிரி கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு 600 வந்து கிடைக்குது. அப்போ மிகப்பெரிய 4 இலக்க எண் என்ன? பொதுவாக மிகப்பெரிய 4 இலக்க எண்ணா என்ன?
9949 வந்து வரும். அதுதான் மிகப்பெரிய 4 இலக்க எண். இதை வந்து மீச்சிமாவால் வகுத்து அதன் மீதியை கழிக்கணும். இப்போ 49 வருது இல்லையா, 9999 வருது. இந்த 9999 மீச்சிமா என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 600. இந்த 600ஆல் நம்ம டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது 999 எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு 600 வரும். இதை நம்ம மைனஸ் பண்ணோம்னா 399 வரும். இந்த மேலே இருக்க 9 கீழே இறக்கும்போது 6 வரும். 3600 வரும். மீதி வந்து 3999 வந்து வருது. இது மீதி. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி கொடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 5 நம்பர் கொடுத்து மீதியின்றி வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க எண். அப்போ மீச்சிமாவை கண்டுபிடிச்சிட்டோம். மிகப்பெரிய 4 இலக்க எண்ணால் மீச்சிமாவை டிவைட் பண்ணுறோம். அந்த மீதியை எடுத்துக்கிறோம். அப்போ மிகப்பெரிய 4 இலக்க எண்ணு மைனஸ் நம்ம வகுக்கும்போது என்ன மீதி கிடைக்குதோ அந்த மீதியை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ 9999 மைனஸ் 399 ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, 9600 வந்து கிடைக்குது. இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ மிகப்பெரிய எண் எனில் மீதியை வந்து கழிக்கணும். மிகப்பெரியன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, மிகப்பெரிய 4 இலக்க எண் கேட்டால் மீதியை வந்து கழிக்கணும். மிகச்சிறிய எண் எனில் மீதியை வந்து கூட்டவும் செய்யணும். இதுலேயே 2 மாடல் வந்து வந்துருச்சு. ஓகேவா? இதே இது சம்மில் மிகச்சிறிய 4 இலக்க எண் அப்படின்னு கேட்டால் மீதியை வந்து கூட்டணும், மிகப்பெரிய அப்படின்னு கேட்டால் கழிக்கணும். ஓகேவா? இதெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த மாடல் பார்க்கலாம். மாடல் 14th 43 91 183ஐ எந்த மிகப்பெரிய எண்ணால் வகுக்கும் போது சமமான மீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய எண்ணால் வகுக்கும் போது சமமான மீதி கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி சம் வந்து டிஃப்ரெண்ட்டான சம்மு, அதிகமாக கேள்விப்படாத சம். இப்போ 43 91 183ஐ எந்த மிகப்பெரிய எண்ணால் வகுக்கும் போது சமமான மீதி கிடைக்கும். அப்போ பெரிய எண் இந்த இதில் 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த 3 நம்பர்லையும் பெரிய எண் மைனஸ் சிறிய எண் அப்படின்றது மாதிரி ஒரு இது பண்ணணும். அதாவது இதில் 3ல் எது பெரிய எண், 183. அதுக்கடுத்து பெரிய எண்ணை 91. இந்த 183ஆல் இந்த 2 நம்பரையும் நம்ம மைனஸ் பண்ணணும். 183 மைனஸ் 43, 183 மைனஸ் 91. இதில் எது பெரிய எண், 91. அப்போ 91 மைனஸ் 91ஓட சிறிய நம்பர் 43. இந்த 43ஓட சிறிய நம்பர் கிடையாதுன்றதுனால இதை விட இது 2 நம்பர் பெரியதாக இருக்கும். அப்போ இதை வச்சு இதையும் ஒரு தடவை கேன்சல் பண்ணிவிட்டு இதையும் கேன்சல் பண்ணணும். இந்த மாதிரி 3 ப்ராசஸ் வந்து பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம மைனஸ் பண்ணது 140, 48, 92 அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மீ போவா கண்டுபிடிக்கணும். மீச்சிமா கிடையாது, மீ போவா கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த 3 நம்பருக்கும் மீ போவா கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு 4 வந்து கிடைக்குது. புரியுதா? இப்போ இந்த 4 தான் ஆன்சர். என்ன கண்டுபிடிச்சி மீ போவா கிடைக்குதோ அதுதான் ஆன்சர். அப்போ இந்த மாதிரி 3 நம்பரை கொடுத்து எந்த மிகப்பெரிய எண்ணால் வகுக்கும் போது சமமான மீதி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் கொடுத்துருக்கத பெரிய எண் மைனஸ் சிறிய எண் அப்படின்ற ப்ராசஸ் பண்ணிவிட்டு இதுக்குரிய மீப்போவா கண்டுபிடிச்சா போதும். இப்போ நம்ம செஞ்சது எப்படி கரெக்ட் அப்படின்னு செக் பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு நம்பர், அதாவது இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இந்த 43 இந்த 3 நம்பரையும் நம்ம கண்டுபிடிச்ச மீப்போவால் டிவைட் பண்ணி பார்ப்போம். அப்போ 43 எடுத்துக்கிறோம். 43ஐ மீப்போவா 4ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு மீதி 3 கிடைக்குது. 91 4ஆல் டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு மீதி 3 கிடைக்குது. 183 4ஆல் டிவைட் பண்ணும்போது மீதி 3 கிடைக்குது. அப்போ இந்த எண்களை எந்த மிகப்பெரிய எண்ணால் 4ஆல் வகுக்கும் போது சமமான மீதி கிடச்சிருச்சு. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் 4ன்றது கரெக்டான ஆன்சர் அப்படின்றத கெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 15வது மாடல். ஒரு அறையின் தரையை அமைப்பதற்கான மீச்சிறு எண்ணிக்கையிலான சதுர சலவை கற்களின் எண்ணிக்கை காண்க. சதுரன்னு சொல்லிட்டாங்க. அதுலேருந்து நம்ம நீளமும் அகலமும் சதுரன்னு சொன்னதுனால நம்மளுக்கு வந்து என்ன செய்யணும், அறையோட நீளமும் அகலமும் நம்மளுக்கு செவ்வகமாக இருக்குது. இது 9 மீட்டர், இது 6 2/5 மீட்டர் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. இப்போ எல் வந்து என்னது 9 மீட்டர். இதை வந்து நம்ம எடுக்கும்போது 80 மீட்டரை நம்ம சென்டிமீட்டராக மாற்றும் போது 900 சென்டிமீட்டர்னு வரும். பி வந்து 6 2/5 மீட்டர் அப்படின்றத நம்ம பகாபின்னமாக மாற்றுறதுனால எப்படி வரும், 32/5
100 தெரியும் இல்லையா? அது 6ஐயும் 5ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணிவிட்டு 30 + 2 என்னது 32. இந்த 5 டிவைடட் பை 5 அப்படியே போடணும். இன்ட்டு மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றுறதுக்கு 100 போட்டிருக்கோம். இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு 640 சென்டிமீட்டர்ன்றது கிடைக்கும். அப்போ மீப்போவா காண வேண்டும் அப்படின்றத மைனஸ் மீச்சிறு எண்ணிக்கையிலான அப்படின்றது பார்த்ததுடனே நம்ம மீச்சிமான்னு நினச்சிடக்கூடாது, மீப்போவா தான் கண்டுபிடிக்கணும். அதை தான் நான் குறிப்பாக சொல்லியிருக்கேன். மீச்சிறு எண்ணிக்கை என கண்டவுடன் மீச்சிமா என நினைத்து விடக்கூடாது, மீப்போவா கண்டுபிடிக்கணும். அப்போ மீப்போவா 900 9 மீட்டராக நம்ம 900 எடுத்திருக்கோம். இதை வந்து இந்த 640 சென்டிமீட்டர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். 2 அளவையும் நம்ம என்ன செய்யலாம், மீப்போவா கண்டுபிடிச்சிடும். 2 அளவுக்கு தான் நம்ம மீப்போவா கண்டுபிடிச்சிட்டு மீப்போவா 20 வந்து கிடைக்குது. இதுதான் சலவை கல்லோட பக்கமாக எடுத்துக்கணும். அப்போ சலவை கல்லோட பக்கம் என்ன அப்படின்னா 20 சென்டிமீட்டர். அப்போ தேவையான கற்கள் என்ன, தேவையான ஒரு அறையில் சதுரக்கல்லை வந்து பரப்பணும். அதுக்கு வந்து என்னது தேவையான கற்கள் என்ன சொல்லணும், அறையோட பரப்பு பை சதுரக்கல்லோட பரப்பு அப்படின்னா தேவையான கற்கள் வந்து கிடைச்சிடும். இதை வந்து வேற ஏதாச்சும் இதை வந்து டிஃபைன் பண்ணி வேற சம் கேட்டாலும் அது தெரியணும். அதாவது ஒரு அறையோட பரப்பு கொடுத்து சதுரக்கற்களோட ஒரு சதுரக்கல்லோட பரப்பு கொடுத்துருந்தாங்கன்னா தேவையான கற்கள்னா அறையோட பரப்பு பை சதுரக்கல்லோட பரப்பு. அறையோட பரப்பு என்ன, நீளம் இன்ட்டு அகலம் 900 × 640 பை சதுரக்கல்லோட பரப்பு என்ன, சதுரக்கல்லோட பக்க அளவு 20 சென்டிமீட்டர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அப்போ 20 × 20 A² தானே பரப்பு. அப்போ 20 × 20 இதை டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 1440 வந்து கிடைக்கும். இதுதான் தேவையான கற்கள். ஓகேவா? இப்போ அறையோட தரையை அமைப்பதற்கான மீச்சிறு எண்ணிக்கையிலான சதுர சலவை கற்களோட எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. அறையோட நீளம் அகலம் கொடுத்துருக்காங்க. அதை சென்டிமீட்டராக நம்ம மாற்றிட்டு அதுக்கு மீப்போவா கண்டுபிடிச்சிக்கிறோம். அந்த மீப்போவா தான் சலவை கல்லோட பக்கமாக எடுத்துக்கிறோம். அப்போ தேவையான கற்களுக்கு அறையின் பரப்பு பை சதுரக்கல்லின் பரப்புன்ற ஃபார்முலாவில் நம்மளுக்கு அறையின் பரப்பு L/B நம்ம கண்டுபிடிச்சது சென்டிமீட்டராக மாற்றின அளவு. சதுரத்தோட பக்கம் வந்து 20நால அதை பரப்பு என்னவா A² மாறும். அப்போ டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 1440 தேவையான கற்களோட எண்ணிக்கை வந்து கிடைச்சிடும். ஓகே, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கடைசியாக நம்ம மாடல் 16 வந்து பார்க்கலாம். இப்போ 25 அதாவது இது வந்து ஒரே நம்பர் தான். இந்த மாதிரி 2 நம்பர் கொடுத்து என்ற எண்களின் மீப்போவா காண்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த மாதிரி இவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்து, அதாவது ரிப்பீட்டட் நம்பர் சுழல் எண்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம நம்பர் கொடுத்து இதுக்கு மீப்போவா எப்படி கண்டுபிடிக்கிறது. இது வந்து ஷார்ட்கட் மெத்தடு, ரொம்பவே ஈஸியாக 1 செகண்டில் கண்டுபிடிச்சிடலாம். அது எப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம மீப்போவா கண்டுபிடிக்கும் போது என்ன வருது, 5. இதை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சோம். 5ஆல் டிவைட் பண்ணோம்னா இந்த மாதிரி டக்குன்னு போட்டலாம். இது வந்து 3ஆல் 111 இருக்குது, அதனால் 3ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகும். இது வந்து 7ஆல் டிவைட் ஆகும். இது 13, 37 இந்த மாதிரி போட்டலாம். இப்போ இந்த நம்பரை பண்ணும்போது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு என்ன செய்யலாம், இங்கே 2ஆல் டிவைட் பண்ணலாம். இந்த மாதிரி இப்போ கிடைக்கிது இல்லையா. இப்போ நார்மலாக டிவைட் பண்ணுற மெத்தட் வந்து இது ஃபுல்லாக நான் விரிவாக சொல்லியிருக்கேன். ஷார்ட்கட்டு இன்னொரு தடவை சொல்கிறேன், அடுத்து சொல்கிறேன். இப்போ நார்மலாக பண்ணும்போது இவ்வளோ வேலையை நம்ம செய்யணும் இல்லையா. அப்போ இதை ஷார்ட்கட்டாக எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதை வந்து நம்ம நார்மலாக நம்ம ஒன்றா சேர்த்து போடுவோம் இல்லையா. இங்கே மீப்போவா அப்படின்னா இந்த மாதிரி தான் போடுவோம், ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி போடுவோம். ஆனால் இந்த மாதிரி சுழல் எண்கள் பெரிய எண்கள் கொடுத்து நம்ம பண்ணும்போது ஒன்றா போடாமல் நம்ம தனித்தனியாக எழுதிட்டு இந்த மாதிரி மீப்போவா கண்டுபிடிக்கிறோம். 2 நம்பருக்கு இதை ஒன்றால் வகுக்கிறோம், இதை ஒன்றால் வகுக்கிறோம். இந்த மாதிரி வகுத்துட்டு வரும்போது இங்கே வந்து ஒரே நம்பர் கிடைக்குது. இந்த வகுக்கும் போது இதுக்கு அடுத்த ஸ்டெப்பே தேவையில்லை, ஒரே நம்பர் கிடைக்குதுல்ல. அப்போ இதோட நிப்பாட்டிக்கணும், இதுக்கெல்லாம் தேவையே இல்லை. அப்போ இந்ததும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ இது 2க்கும் மீப்போவா தான் நம்மளுக்கு தேவைப்படும். மீப்போவான்றது எக்ஸ்ட்ரா இருக்கிறது தேவையா, இந்த 5 × 5 இங்கே வரல, இங்கே 2 × 2 × 3 இங்கே வரல. அப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிக்கிறோம், இந்த 3ஐயும் கேன்சல் பண்ணிக்கிறோம். அப்போ இந்ததும் சேமாக இருக்கு இல்லையா. அப்போ இந்ததுலேருந்து அப்படியே எடுத்துக்கணும். இதுதான் மீப்போவா. இந்த 3லேருந்து அப்படியே எடுத்துக்கணும். அப்போ இதுதான் மீப்போவா. அப்போ இந்த தான் பார்த்தாலே நம்மளுக்கு மீப்போவா ஆன்சர் வந்து கிடச்சிடும். இது வந்து இதை வந்து நம்ம ஃபுல்லாக பெருக்கிட்டா இருக்கணும், பெருக்க தேவையில்லை, ஏன்னா பெருக்கின ஆன்சர் தான் இது. அப்போ இந்த நம்பர் 2ம் சேமாக இருக்கிறத அப்படியே எடுத்துக்கணும். இதே மாதிரி வேறு நம்பர் கொடுத்தாலுமே இப்போ நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு வரணும். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்பருக்கு கண்டுபிடிச்சிருங்க, செகண்ட் நம்பருக்கு இந்த மாதிரி கண்டுபிடிக்கும் போது இது ரிலேட்டடாக தான் கொடுப்பாங்க. அந்த ரிலேட்டடாக உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியுதான்றதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த சம்மே கொடுக்குறாங்க. அதனால இந்த மாதிரி கண்டுபிடிக்கும் போது இந்த
நம்பர்ஸ் இடையில வருதான்னு பார்த்துட்டு அதோட நிப்பாட்டிக்கங்க. இதில் ஃபுல்லாக கண்டுபிடிச்சிருப்போம். அப்புறம் சரியா? அப்போ இவ்வளோ வேலை வந்து நம்மளுக்கு மிச்சமாகும். இதில் இந்த நம்பர் வந்தோன்னே என்ன செய்யணும்? அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த நம்பரையே அப்படியே சேம் ஆகிற நம்பர் தான் மீப்போவா. இந்த நம்பர் இங்கே ரிப்பீட் ஆகுதா, அதுதான் மீப்போவா. இந்த மூணையும் பெருக்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. பெருக்கிறதெல்லாம் அது சின்ன ரொம்ப இது பண்ணாது. இந்த பெருக்கெல்லாம் தேவையில்லாத வேலை. பெருக்கின ஆன்சர் தானே இது. அப்போ ஒரே சேமாக வருதா அந்த நம்பரை வந்து மீப்போவாக எழுதிடுங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் நம்பருக்கு ஃபுல்லாக கண்டுபிடிச்சிங்க. செகண்ட் நம்பருக்கு இந்த நம்பர் இருக்கான்னு பாருங்கள். சேம் நம்பர் இருந்தால் அது மீப்போவா. அவ்வளோதான் மேட்ரு. ஓகேவா? உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை பார்த்துக்கோங்க. PDF வேணும்னா வாட்ஸ்அப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.